Hello friends, welcome to Indian Job Summil. Government of India Income Tax Office கொல்கத்தா, அதாவது மும்பை லொக்கேஷனில் இருந்து டேக்ஸ் அசிஸ்டண்ட் ஹேவல்தார் எம்டிஎஸ் நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணலாம், எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 1 ஜூன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் ஜூலை 31 நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, வில்லிங் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் மே ஃபில் அப் their அப்ளிகேஷன் ஆன்லைன் in the link provided below. அதாவது www.kolkatacustoms.government.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணிடணும். அதுக்கான லாஸ்ட் டேட் ஜூலை 31. ஓகேங்களா. ஸோ இப்போ டேக்ஸ் அசிஸ்டண்ட்டில் ஒரு 10 வேக்கன்சி, ஹேவல்தாரில் 14 வேக்கன்சி, எம்டிஎஸில் ஒரு 2 வேக்கன்சி. வேக்கன்சி குறைவாக இருக்கே அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணலாம். இது ஸ்போர்ட்ஸ் கோட்டா நோட்டிஃபிகேஷன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா அடிப்படையில் தான் செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும் இல்லைங்களா. அதனால் குறைவான வேக்கன்சியாக இருந்தாலும் காம்படிஷனும் கம்மியாக தான் இருக்கும். இப்போ டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 25,000லேருந்து 81 வரையும் இருக்கும். ஸோ பேசிக் 25, ஹெவல்தாருக்கு 18,000 இருக்கும், எம்டிஎஸ்க்கும் 18. பேசிக் சேல்ரி அது போக அலவன்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா. இப்போ டேக்ஸ் அசிஸ்டண்ட் இதுக்கான எஜுகேஷன் பாருங்கள். ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். 18லேருந்து 27 ஏஜுக்குள்ளே இருக்கணும். அடுத்து ஹேவல்தார், இதுக்கு 10th முடிச்சிருக்கணும். 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கும் 18லேருந்து 27க்குள்ளே இருக்கணும். ஃபிசிக்கல் பாருங்கள், ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஹைட் 157.5 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும், செஸ்ட் 81 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஹைட் 152 சென்டிமீட்டர்ஸும் வெயிட் 48 kgsம் இருக்கணும். ஓகேங்களா. அடுத்து இப்போ ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, அது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட், இது ஃபிசிக்கல் டெஸ்ட். ஓகேங்களா. இப்போ ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா வாக்கிங் 1600 மீட்டர்ஸ் 15 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடணும். பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர் வாக்கிங் 20 மினிட்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். இது எந்த போஸ்ட்டுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஹேவல்தார் போஸ்ட்டுக்கு மட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து எம்டிஎஸ் பாருங்கள், இதுக்கும் 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். 18லேருந்து 25 ஏஜுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அடுத்து ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிலிட்டி, மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே இந்த கேம் டிசிப்ளின் கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆர்ச்சரி, பேட்மிண்டன், பேஸ்கெட்பால், பாடி பில்டிங், பிரிட்ஜு, செஸ்ஸு, சைக்கிளிங், ஃபென்சிங், ஹேண்ட்பால், ஐஸ் ஹாக்கி, இந்த மாதிரி நிறைய டிசிப்ளின் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 64 டிசிப்ளின் இருக்குது. இதுக்கு ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த குறிப்பிட்ட கேமிங்கில் நேஷ்னல் லெவலில் இல்லைன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்ஸில் இந்த டிசிப்ளினில் பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட் வின் பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னா மெடல் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா டைரக்ட் செலெக்ஷன் தான். ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி டைரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க. யாருடைய அச்சீவ்மெண்ட் அதிகமாக இருக்கோ, அச்சீவ்மெண்ட் லெவல் யாருடைய இது அதிகமாக இருக்கோ ஸோ அவங்கள செலக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ முதல் ப்ரெஃபரன்ஸ் எப்போவுமே இன்டர்நேஷ்னல் லெவல் தான் தருவாங்க. அடுத்து நேஷ்னல் லெவல், அடுத்து இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்ஸ். ஓகேங்களா. இன்டர்நேஷ்னல் லெவலில் யார் சர்டிஃபிகேட்டை வின் பண்ணியிருக்காங்க, யார் மெடல் அடிச்சிருக்காங்க, அவங்கள தான் முதல்ல ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கேம் ப்ரெஃபரன்ஸ் பொறுத்த வரையில் முதல்ல இன்டர்நேஷ்னல் காம்படிஷனுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் தருவாங்க. அது உங்களுக்கும் தெரிஞ்சது தான். நீங்கள் பாருங்கள், ஆர்டர் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் பாருங்கள், எப்போவுமே முதல் இன்டர்நேஷ்னல் தான் வரும், அடுத்து நேஷ்னல். சீனியர் இல்லை ஜூனியர் 2மே எலிஜிபிள் தான். இன்டர்நேஷ்னல் லெவலில், நேஷ்னல் லெவலில் ஒரு ஸ்டேட்டை ரெப்ரசன்டேட் பண்ணியோ இல்லை ஒரு கண்ட்ரியை ரெப்ரசன்டேட் பண்ணியோ சீனியர் இல்லை ஜூனியர் லெவலில் அந்த கேமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட் வின் பண்ணியிருக்கீங்க, இல்லை அப்படின்னா மெடல் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரி ப்ரோ, எந்த இயரில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 2022லேருந்து 24 இந்த குறிப்பிட்ட வருடத்தில் 2022லேருந்து 24க்குள்ளே அந்த கேமிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட்டோ இல்லை மெடல் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இந்த 3 இயர் தான் எலிஜிபிள். 22லேருந்து 24க்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா. 21, 25 அதெல்லாம் எலிஜிபிள் இல்லை. அந்த இயரும் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ செலெக்ஷன்
உங்கள் அகாடமிக் மார்க்கை பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி டைரக்ட் செலெக்ஷன் தான். எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. அதுக்கான ப்ரொசீஜர் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, கிரவுண்ட் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இல்லை ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறாங்க. அடுத்த கட்டமாக கிரவுண்ட் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இல்லை ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ டேக்ஸ் அசிஸ்டண்ட் இருக்கு இல்லையா, அந்த போஸ்ட்டுக்கு டேட்டா என்ட்ரி ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். டேக்ஸ் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு மட்டும். ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். எல்லாமே கொல்கத்தா, அதாவது மும்பையில் தான். ஓகேங்களா? மும்பையில் தான் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ராவலிங் அலவன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் கொல்கத்தா customs.government.in அந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும். போஸ்ட்டு மூலிமா இல்லை, இது ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். அப்ளை ஃபீஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே எலிஜிபிள் தான். லாஸ்ட் டேட் 31 ஜூலைக்குள்ளே அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணிடணும். ஸோ அடுத்து இன்னொரு விஷயம், இதில் ஒரு 65 அதாவது 64 கேமிங் 65 கேமிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஆண்களுக்கு மட்டும்தான் அப்படின்லாம் இல்லை. இதுக்கு ஆண்கள் பெண்கள் போத் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே கேமிங் வந்து சேம் தான். ஸோ இதில் ஏதாவது ஒரு கேமிங்கில் 2022லேருந்து 24க்குள்ளே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட் இருக்குது, இல்லை மெடல் வின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அந்த அச்சீவ்மெண்ட் லெவலில் பொறுத்து தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இன்டர்நேஷ்னலில் இது அச்சீவரா இல்லை நேஷ்னல் அச்சீவரா, ஸோ எந்த லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் நான் ஸ்டேட் லெவலில் வின் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வின் பண்ணியிருக்கேன், அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எலிஜிபிள் இல்லை. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அது கிளியராக நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் எப்போவுமே இன்டர்நேஷ்னல் தான். சர்வதேச அளவில் வந்து நீங்கள் பங்கெடுத்து விளையாடி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தேசிய அளவில் நேஷ்னல் லெவலில், சரிங்களா? அடுத்து இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்ஸ் இந்த மாதிரி லைனாக வரும். அந்த ஆர்டர் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன்லேயே வரும். இங்கே இப்போ கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இங்கே பாருங்கள், ஆர்டர் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் முக்கியத்துவம் எப்படி தருவாங்க, அதை ஆர்டர் வைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் international competition. Next preference will be given to the represented a state in the senior or junior level national champions. ஓகேங்களா? அதாவது ஒரு ஸ்டேட்டையோ இல்லை ஒரு கண்ட்ரியோ ரெப்ரசன்டேட் பண்ணி சீனியர் இல்லை ஜூனியர் லெவலில் நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி அது அடுத்தடுத்து ப்ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் இருக்கும். முதல் ப்ரெஃபரன்ஸ் இன்டர்நேஷ்னல், அதுதான். ஓகேங்களா? இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு தான் முதல்ல ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அடுத்து தான் நேஷ்னல், அதுக்கு அடுத்து தான் மற்ற இது எல்லாமே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்ளை வீடியோ தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.